மை டியர் மாஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு விஷயம், பிரமாணம், அதாவது ப்ராமிஸ் அப்படின்ற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆன்மீக உலகத்தில் 4 வகையான பிரமாணங்கள் என்பது இருக்கு. முதலாவது சப்த பிரமாணம், 2வது உபமான பிரமாணம், 3வது அனுமான பிரமாணம், 4வது நேரடி பிரமாணம். இந்த மாதிரி 4 வகையான பிரமாணங்கள் என்பது இருக்கு. பிரமாணம் என்றால் ப்ராமிஸ். சப்த பிரமாணம், அதாவது ஒருத்தர் சொல்றாரு, எப்படி சொல்றாரு, அவங்களுடைய குரல் மூலமா ஒரு சப்தம், சவுண்ட் வெளியே வருது. அந்த சவுண்டின் மூலமா வார்த்தைகள் வெளிப்படுவார். அந்த வார்த்தைகளின் மூலம் ஒரு நம்பிக்கை என்பது கிரியேட் பண்ணும். அது சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பெரியோர்கள் இருப்பாங்க, எவ்வளவு நம்பிக்கையான வாழ்க்கை என்பது வாழ்வாங்க அப்படின்னா, அவர் ஏதாவது சொன்னா ஓகே, அவங்க சொல்லியிருக்காங்களா, அவங்க சொன்னா இது உண்மையான பேச்சா இருக்கும், நாம நம்பிக்கை என்பது அவங்க மேல 100% வைக்க முடியும். அவங்களுடைய பேச்சில் உண்மை என்பது இருக்கும், சத்தியம் என்பது இருக்கும், இது 100% கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பாருங்க. அதுக்கு சப்த பிரமாணம். புத்தர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஆண்டு கணக்காக, யுகங்கள் கணக்காக எல்லாரும் நம்புறாரா இல்லையா? புத்தர் சொன்னா அந்த பாதை கரெக்டானது. புத்தர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட். இயேசுநாதர் சொன்ன விஷயம் எல்லாமே கரெக்ட். அவங்க சொன்ன வார்த்தையில ஒரு 100% ப்ராமிஸ் என்பது இருக்கு. அது சப்த பிரமாணம் என்ற ஒரு வார்த்தை. இந்த வகையாக எப்படி நம்ம வாழ்க்கை என்பது வாழணும் அப்படின்னா, காசிப்ஸ் என்பது இருக்கக்கூடாது. சரியான முறையில பேச்சு என்பது இருக்கணும். இருக்கிறது இருக்கபடியே சொல்லணும், இருக்கிறது இருக்கபடியே பார்க்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை என்பதை வாழும்போது எண்ணம், சொல், செயல் இது 3மே ஒன்றாகும். அந்த நேரத்துல நம்முடைய வார்த்தைகளின் மூலம் நம்ம வெளிப்படுத்துறோம் பாருங்க, அது எல்லாமே சத்தியங்களாக இருக்கும். யாரெல்லாம் அந்த சத்தியங்கள் கேட்பாங்களோ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை என்பது வருது. இந்த விஷயம் 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கை என்பது வரணும் அப்படின்னா, எவ்வளவு பயிற்சி என்பது பண்ணி ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் அந்த எனர்ஜி என்பது வருது பாருங்க, அதுதான் சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லி கூறப்படும். 2வது உபமான பிரமாணம். உபமானம் அப்படின்னா எடுத்துக்காட்டு, உதாரணம். ஒருத்தர் நல்லா வியாபாரம் பண்ணி கார் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது பார்த்துட்டு நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஓகே, வியாபாரம் பண்ணா நமக்கு நல்லா சம்பாதிக்க முடியும், கார் வாங்கிக்கலாம், வீடு கட்டிக்கலாம். இது எல்லாமே எப்படி தெரிஞ்சது? ஒருத்தர் அந்த மாதிரியான பாதையில பயணம் செய்து இப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எடுத்துக்காட்டு, அந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு எஸ், இது சரியான முறை. ஏன்னா அவர் ஆல்ரெடி நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்காங்களே, அதுக்காக இது சரியான பாதை அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை என்பது வரும். இவர்களுடைய பேர் ஆன்மீகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஆச்சாரியா அப்படின்னு. யாரெல்லாம் ஒரு சத்தியத்தை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் காமிப்பாங்களோ, தேர் கால்ட் அஸ் ஆச்சாரியா, சங்கராச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆச்சாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. புத்தர் எத்தனையோ ஆண்டுகள் சரியில்லாத பயிற்சிகள், தியான முறைகள் எல்லாமே பண்ணி இது சரியானது கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபைனலா ஒரே ஒரு முறை, இது சரியான முறை, அதுதான் ஆனாபானசதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் சொல்றது மட்டுமே கிடையாது, அவங்க அந்த பயிற்சியை நிறைய செய்து அவங்களுடைய கடந்த பிறவிகள் எல்லாமே பார்த்து இதுதான் முக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி எல்லாருக்குமே அது காமிச்சிருக்காங்க. அவங்களே தியானம் என்பது சொல்லியிருக்கு. தியானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக யார் இருக்காங்க அப்படின்னா புத்தர்னு பார்த்தா நம்மளுக்கு வேற எதுவுமே வராது எண்ணம். உபமான பிரமாணம், அதுதான் மாஸ்டர்ஸ். புத்தர் சொல்லியிருக்காங்க, புத்தர் பண்ண பயிற்சி இது அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் உபமான பிரமாணம். சோ புத்தர் சொன்ன வார்த்தைகள் ஒரு புத்தகமாக கொடுத்திருக்காங்க, தம்ம பதம். கிருஷ்ணர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பகவத்கீதாவாக கொடுத்திருக்காங்க. இயேசுநாதர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பைபிளாக கொடுத்திருக்காங்க. அதுதான் சப்த பிரமாணம். பகவத்கீதா என்பது இந்து தர்மத்துக்கு
சப்த பிரமாணம். பௌத்த தர்மத்துக்கு புத்தர் கொடுத்த தம்மபதம் சப்த பிரமாணம். கிறிஸ்டியன் கம்யூனிட்டிக்கு இயேசுநாதர் கொடுத்த பைபிள் தான் சப்த பிரமாணம். அவருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்து அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை வரலாறு தான் உபமான பிரமாணம், அதாவது மாஸ்டர்ஸ். மூன்றாவது அனுமான பிரமாணம். அனுமானம் என்றால் என்ன? டவுட்ஃபுல். ஒருத்தர் நல்லபடியா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீ இங்கிலீஷ் மீடியமா அப்படின்னு சொல்லி அனுமானமா கேட்பாங்க. ஆமா அப்படின்வாங்க, இல்ல இல்ல அப்படின்னு. அதுவே நம்ம சரியா இங்கிலீஷ் பேசல வச்சுக்கோங்க, நீங்க தமிழ் மீடியமா, நீங்க தெலுங்கு மீடியமா, நீங்க ஹிந்தி மீடியமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒரு கெஸ் பண்ணுவாங்க, ஒரு டவுட்ஃபுல்லா கேட்பாங்க. அதுதான் அனுமான பிரமாணம். நம்மளுடைய மூஞ்சில நல்ல சசி வர்ணம், அதாவது நல்ல பிரைட்டா க்ளோ இருந்துதான்னு வச்சுக்கோங்க, ஒரு சிரிப்பு என்பது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தியானம் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுவே நம்ம சோகமா இருக்கிறோம், கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க இன்னைக்கு தியானம் பண்ணலையா அப்படின்வாங்க. அனுமானமா கேட்பாங்க. அதாவது வெறும் பௌத்திகமா பார்க்கும்போது இந்த மூஞ்சி ஆகட்டும், இந்த கண்ணாகட்டும், நம்முடைய குரல் ஆகட்டும், இது எல்லாமே பார்ப்பாங்க. அதுவே நம்ம ஆன்மீகமாக பார்க்கும்போது நிறைய பேரோட ஆறா தெரியுது கிளியரா. அந்த ஆறா பார்த்து, என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்கே, சரியில்லாத எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அவருடைய ஷேக் ஹேண்ட் கொடுக்கும்போது அந்த டச் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் பார்த்துட்டு, என்ன பண்ணி வந்தா இப்போ, புக் எழுது வந்தியா, சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி அனுமானமா கேட்பாங்க. சோ அது அனுமான பிரமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். மூன்றாவது நேரடி பிரமாணம். அதாவது நம்ம கண்ணு முன்னாடி நடக்கும் ஏதோ ஒண்ணு. உபமான பிரமாணம், அதாவது எடுத்துக்காட்டுடைய பிரமாணம் அப்படின்னா எப்பயோ நடந்தது, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும்போது அது எடுத்துக்காட்டு, எக்ஸாம்பிள் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா நேரடி பிரமாணம் அப்படின்னா ஒருத்தர் உங்க முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுதான் நேரடி பிரமாணம். இருங்க இப்ப பண்ணி காமிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணி காமிப்பாங்க. அது விளையாட்டாகட்டும், பேச்சாளர் ஆகட்டும், ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லை. சோ தியானத்துல இந்த நேரடி பிரமாணம் என்பது எப்படி நடக்கும் அப்படின்னா, உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க, மூன்றாம் கண்ணுடைய தரிசனம் கிடைக்கும். எத்தனையோ உலகங்கள் எல்லாமே பார்ப்போம், எத்தனையோ ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ் உடைய தரிசனம் கிடைக்கும். இது எல்லாமே நேரடி பிரமாணம். இல்லாதது வரலையே, இருக்கிறது தான் வந்திருக்கு உனக்கு. இந்த ரெண்டு கண்ணும் மூடிட்டு வரும்போது மூன்றாம் கண்ணு திறந்து அது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது நேரடி பிரமாணம். லோப்சாங் ராப்பா மாஸ்டர் தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆஸ்ட்ரல் கார்டு, ஆஸ்ட்ரல் பாடி, சில்வர் கார்டு, இது எல்லாமே தெரிஞ்சிட்டோம். சோ அது அவங்களுக்கு நேரடி பிரமாணம். சோ இந்த மாதிரி யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாமே நிறைய விஷயங்கள் எல்லாமே நேரடியாக அவங்களுக்கு தெரிய வரும். அதுதான் நேரடி பிரமாணம். நீங்க நேரடி பார்க்கும்போது எங்கிருந்து வருதுன்னு டவுட் வராது. இந்த 4 பிரமாணங்கள்ல உன்னதமான பிரமாணம் எது அப்படின்னா நேரடி பிரமாணம் தான். நேரடியாக நீங்க பார்க்கும்போது யாரோ சொன்ன வார்த்தைக்கு வேல்யூ இல்ல, சப்த பிரமாணங்கள் எல்லாமே வராது. ஸ்ரீகிருஷ்ணரே உங்களுக்கு தரிசனம் கொடுத்து இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லும் போது பகவத்கீதையே தேவையில்லை. நீங்களே ஸ்ரீகிருஷ்ணர் கூட பேசும்போது அது அவுடேட் ஆகும். ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி வாழ்க்கை என்பதை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க திவ்ய தரிசனத்துல நீங்க பார்க்கும்போது எடுத்துக்காட்டு தேவையில்லை, நீங்களே பார்த்திருக்கீங்க. அனுமான பிரமாணம், நீங்க அப்படி இருந்தீங்களா, இதுதாவா, இப்படி இருக்குமா அப்படின்றது எல்லாமே இல்லாம நேரடியாக நீங்க பார்க்கும்போது இந்த அனுமானம் எங்க வருது? வராது. சோ யாரெல்லாம் தியானம் செய்வாங்களோ, யாரெல்லாம் யோகிமார்களாக ஆவாங்களோ அவங்க எப்பவுமே நேரடி பிரமாணத்துல இருப்பார்கள். அவங்க சொன்ன வார்த்தை எல்லாமே சப்த பிரமாணங்களாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எல்லாருக்குமே எடுத்துக்காட்டாக இருக்கும். அவங்கள பார்த்தா யாருக்குமே அனுமானம் என்பதே வராது. இஸ் 100% கரெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். மாஸ்டர்ஸ் ஆனாபானசதி தியானத்துடைய சிறப்பு. அதுக்காக தினமும் ஆனாபானசதி தியானம் என்பது செய்தால் நேரடி பிரமாணம் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உண்மையமான வாழ்க்கை முறை என்பது தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.